எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு 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 தேவைப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்காம ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளுடைய சேனலில் நிஜமாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம்ங்க இவங்களது. விழுப்புரம் பக்கத்தில் ஏதோ சம்திங் ஒரு ஊர். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா வந்து 10th படிக்கிறாங்க. இவங்க வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய அந்த பாப்பாவுடைய அத்தை. ஸோ வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து அப்பா வந்து இறந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அம்மா வந்து அவங்க தாய்மாமா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து, தாய்மாமா வீட்டில் தான் இந்த பாப்பா படிச்சுட்ருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, அதே மாதிரி வந்து இவங்க படிச்சுட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ பாப்பா 10th படிக்கிறதால என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அத்தை வந்து நைட்டு சாப்பிடும்போது வந்து சொல்லியிருக்காங்க, ஃபோன்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகாதம்மா, ஏன்னா 10ஆவதுல வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்வைஸை இந்த பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத விஷயம் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனாலேயே ஸ்கூல்லேயும் படிக்க சொல்கிறதில்ல. படிக்க சொன்னாலே அவங்க ரொம்ப ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. அட்வைஸ் பண்ணாலே ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. எதுவுமே பசங்கக்கிட்ட சொல்ல முடியல. இந்த பாப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண உடனே அந்த பாப்பா என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு மாடியில் போயிட்டு தூக்கு மாட்டின்னு இருக்காங்க. தூக்கு மாட்டிக்கினோடனே பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு இவங்க அத்தை என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம அட்வைஸ் பண்ணதால தான் இந்த மாதிரி தூக்கு மாட்டிருக்காங்க போல இருக்குது, இது நம்மளால தானே இவ தூக்கு மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து தூக்கு மாட்டி டெத் ஆகிட்ருக்காங்க. இந்த விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஃபோனு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிறதே பசங்க கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கும் இருந்தால் தான் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எதனா அட்வைஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு கஷ்டமாகவும் ஒரு பாரமாகவும் அவங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்கள எப்படி தான் மீட்டு நம்ம வழிக்கு கொண்டு வரதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு பார்க்கும்போதும் கேட்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. பெரிய குழந்தைங்கள விட சின்ன குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதே இந்த காலத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த உலகத்துக்கு கூட நம்மளே வந்து மிங்கிள் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சொல்கிறத வந்து அவங்க காதில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.